வணக்கம் நேயர்களே. கேரள திரையுலகையே திருப்பி போட்டிருக்கிறது ஹேமா கமிட்டி அறிக்கை. அந்த அறிக்கையின் வாயிலாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் புகார்களையும் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. இது மலையாள திரையுலகத்தோடு நின்று விடாமல் தமிழ் திரையுலகம், தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம்னு இந்த விவாதங்கள் பரவிக்கிட்டே வருது. பெண்களுடைய, அதாவது நடிகைகளுடைய பாதுகாப்பை சினிமா துறையில எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்ற ஒரு விவாதத்தை இது கிளப்பி இருப்பது ஆரோக்கியமான விஷயம் என்றாலுமே கூட இந்த ஹேமா கமிட்டி ஆரம்பித்த புள்ளி எது, இதனுடைய தொடக்க புள்ளி எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரபல நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தான். இதோடைய பின்னணி பற்றி நாம் படிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியின் உச்சமாக இருக்கிறது. இதை பற்றி பேசும்போது ஏதோ சினிமா கிசு பேசுகிற மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்துகிற கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காகவும் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக துணிவான் என்பதை தான் இந்த சம்பவத்துடைய பின்னணி நமக்கு உணர்த்தது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நடிகைக்கு என்ன நடந்தது? கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி கொச்சி மாநகரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப இருந்த நடிகை காரில் வைத்து கடத்தப்பட்டிருக்கிறார். காரில் வச்சே பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் நடிகை. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு நடிகர் லாலுடைய வீட்டின் அருகே நடிகை இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அவர் அமைதியா போயிடுவாருன்னு தான் அவரை துன்புறுத்தினவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா நடிகை அதை செய்யவில்லை. ஏன் அப்படின்னா, பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த காட்சிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவர்களில் ஒருவர் நடிகைக்கு தெரிந்த முகமாகவும் இருந்திருக்கிறார். அதனால நடிகை துணிந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட நடிகை மலையாள திரையுலகம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் மிகவும் பிரபலமான ஒரு முகம். அவர் மேலேயே இந்த அளவுக்கு ஒரு துணிகரமான சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெரிய கை தான் இருக்கும் என்பது விசாரணையில் பட்டவர்த்தனமானது. அந்த பெரிய கை மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் திலீப். மம்முட்டி, மோகன்லாலுக்கு பிறகு மலையாள திரையுலகில் வெற்றி கொடியை பறக்க விட்டு கொண்டிருந்தவர் நடிகர் திலீப். அதுவும் 2000களோட இறுதியிலையும் 2010களோட தொடக்கத்திலையும் அங்க திலீப் தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். தொட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மாபெரும் வெற்றி. 2020ன்ற ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்டை கையில் எடுத்து மலையாள திரையுலகையே தன் பக்கம் திரும்ப வைத்தவர். அதனால அவர் நினைக்கிறது நடக்கும், அவர் சொல்றது நடக்கும்ன்ற அளவுக்கு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக இருந்தார். ஆனா திலீப்புடைய சொந்த வாழ்வில் ஏற்பட்ட சில விஷயங்கள் தான் நடிகை மீது இந்த அளவுக்கு அவர் வன்மத்தோடு நடந்து கொண்டதற்கான ஒரு காரணமாக விசாரணைகள் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபர்கள்னு பார்த்தோம்னா நடிகர் திலீப் மலையாள உலகின் உச்ச நட்சத்திரம். தமிழ்ல விஜயகாந்த் கூட ராஜம்ன்ற படத்திலையும் நடிச்சிருக்கார். அடுத்தது அவருடைய முன்னாள் மனைவி மஞ்சு வாரியார் இப்போ தமிழ்ல எந்த அளவுக்கு பிஸியான ஒரு ஹீரோயினா இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது அவருடைய இந்நாள் மனைவி காவியா மாதவன், அவங்களும் நடிகை தான். காசி, என்மன மாநில இந்த மாதிரியான தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட பாதிக்கப்பட்ட நடிகை. இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தருக்கா அவர் இந்த அளவுக்கு கொடூரத்தை செஞ்சிருக்காருன்னு கேட்குறவங்கள ஆச்சரியப்பட வச்சது தான் இந்த கேஸோட முதல் ஹைலைட்டே. என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்களன்னா, நடிகை மஞ்சு வாரியாரும் நடிகர் திலீப்பும் ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க கணவன் மனைவியாக. இன்னும் சொல்ல போனால் நடிகை மஞ்சு வாரியார் பீக்ல இருந்தபோது ஒரு 4-5 வருஷம் தான் அவங்க மலையாள திரையுலகில் உச்சபட்ச இடத்துல இருந்தாங்க. பீக்ல இருக்கும்போதே நடிகர் திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. தன்னுடைய கரியரையும் தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு காதலோடு இருந்தவர் தான் நடிகை மஞ்சு வாரியார். இந்த நிலையில தான் சம்பந்தப்பட்ட நடிகை, பாதிக்கப்பட்ட நடிகை அவங்களுடைய நட்பா இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒன்னா ஹேங் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோடு நடிகை காவியா மாதவனும் கூட அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புறவுல இருந்திருக்காங்க. நடிகை காவியா மாதவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில திருமண முறிவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் கேரள திரையுலகத்துக்கு ஒரு என்ட்ரி தராங்க. என்ட்ரி தரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலீப்போடு மீண்டும் அவருக்கு ஒரு நட்பு மலருது. இந்த விவகாரம் ஒரு மாதிரி அண்டர் த டேபிள் டீலாகவே போயிட்டு இருந்தது. இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பெருசா கேரள திரையுலகிலும் இதை பற்றி பேசப்படலை. ஆனால் ஒரு கட்டத்தில் நடிகை மஞ்சு வாரியாரையும் அவங்களுடைய குழந்தையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்த நடிகர் திலீப் அங்கே காவியா மாதவனும் வந்திருக்காங்க அப்படின்னும் போது
மனைவியையும் குழந்தைகளையும் கேரளாவுக்கே திருப்பி அனுப்பியிருக்கார். அதன் பிறகு நடிகை காவ்யா மாதவனோட நடிகர் திலீப் அங்க காட்டிய நெருக்கம் அவங்களுடைய சக தோழியான பாதிக்கப்பட்ட நடிகைக்கும் தெரிய வந்திருக்கிறது. தெரிய வந்ததுமே அவங்களுடைய தோழி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா மஞ்சு வாரியர் ஆயிட்டதால மஞ்சு வாரியார் கிட்ட இது சம்பந்தமாக விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் மஞ்சு வாரியாருக்கு முழுமையான உண்மையும் தெரிய வந்த நிலையில அவங்க நடிகர் திலீப்புக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே 2015-16 இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். டிவோர்ஸ் ஆன அடுத்த வருஷமே 2016ஆம் ஆண்டே நடிகை காவ்யா மாதவனை கரம் பிடிக்கிறார் நடிகர் திலீப். ஆனாலுமே மஞ்சு வாரியாரோடு ஏற்பட்ட தனது மன முறிவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த நடிகை தான் காரணம் என்ற ஒரு கோபம் அவருக்கு அதிகமாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலுமே இன்னொரு காரணமாக மற்றொரு விஷயத்தையும் கேரள ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நட்போட இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நடிகையோடு நடிகர் திலீப், நடிகை மஞ்சு வாரியார், அதோட இன்னொரு சக நண்பர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டிருந்ததாகவும், அப்போ நடிகர் திலீப் தரப்புல இருந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட பணம் இந்த நட்பு முறிந்த பிறகு பணத்தை எடுக்க அவர் முயற்சி பண்ணபோது இதுல மஞ்சு வாரியாருக்கும் பங்கு இருக்கு, ஈக்குவல் ஷேர் இருக்கு. சோ அவங்களுக்கான பங்கு உங்ககிட்ட தர முடியாது, நான் மஞ்சு கிட்ட தான் தருவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை சம்பந்தப்பட்ட நடிகை எடுத்திருக்காங்க. சோ தன்னுடைய பணம் அங்க இழக்கிறோம் அப்படின்ற ஒரு கோபமும் நடிகர் திலீப்புக்கு அதிகமாக இருக்கு. சோ சம்பந்தப்பட்ட நடிகையை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் அவருக்குள்ள எழுந்திருக்கு. அதனால தான் பல்சர் சுனில் அப்படின்ற ஒரு நபரை கூலிப்படை மாதிரி ஏவராரு. இந்த பல்சர் சுனி யாரு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நடிகை காவ்யா மாதவனுடைய முன்னாள் டிரைவர். நடிகை காவ்யா மாதவனுடைய முன்னாள் ஓட்டுநரான பல்சர் சுனில் நடிகர் திலீப்போட நெருங்கிய வட்டத்தில் தான் இருந்திருக்காரு. ஸோ பல்சர் சுனிலை வச்சு சம்பந்தப்பட்ட நடிகையை பழிவாங்க தீர்மானித்திருக்கிறார் திலீப். ஸோ பல்சர் சுனில் தன்னோட 2 நண்பர்களோட நடிகையை கடத்தியிருக்கார். பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது நடிகர் திலீப்புக்காக அதை வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கார். ஆனா பாதிக்கப்பட்ட நடிகை துணிஞ்சு காவல் நிலையத்துக்கு போவாங்கன்னு நடிகர் திலீப் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு பிறகு அவங்க துவண்டு போயிடுவாங்க. அதன் பிறகு நாம எடுத்த வீடியோவை காட்டி அந்த ஷேர் பிரிக்கிறதுலையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனவாழ்வு முறிவுக்கு காரணமா இருந்ததையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் கணக்கு போட்டிருக்கார் நடிகர் திலீப். ஆனா நடிகை துணிஞ்சு காவல் நிலையத்தோட கதவை தட்டியதால் தான் இன்னைக்கு ஹேமா கமிட்டியும் அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இத்தனை விவாதங்களுக்கும் முழு முதல் ஆரம்ப புள்ளியாக அமைந்திருக்கிறது. சக நடிகைக்கு நேர்ந்த இந்த கொடூரம் பிற கேரள நடிகைகளிடமும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. நடிகர் சங்கமான அம்மா தங்களுக்கு துணையாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. அங்க பெரும்பாலானவர்கள் திலீப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்ததை நடிகைகள் உணர்ந்தார்கள். அதனாலதான் முன்னணி நடிகைகளான பார்வதி, ரீமா கல்லிங்கல், நடிகை ரேவதி உள்ளிட்டோர் அந்த அமைப்பிலிருந்து வெளியில வந்து விமென் இன் சினிமா கலெக்டிவ் WCC என்ற ஒரு அமைப்பை கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கினார்கள். அந்த அமைப்புடைய தொடர் நடவடிக்கைகளாலும் முன்னெடுப்புகளாலும் வலியுறுத்தல்களாலும் தான் இந்த ஹேமா கமிட்டி அமைந்தது. இந்த விவகாரம் மலையாள ஊடகங்களை ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்த நிலையில நடிகர் திலீப் ரொம்ப ஆவேசமா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே சம்பந்தப்பட்ட நடிகை தான், அவங்களுடைய திமிரால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ட்டு ரொம்பவே அசால்ட்டா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். ஆனா அதன் பிறகு அவருடைய குட்டு மெல்ல மெல்ல அவிழத்தான் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான போது எடுக்கப்பட்ட வீடியோ நடிகரின் வசம் சென்றிருக்கிறது. அதுல வீடியோ நல்லா இருக்கு, ஆனா ஆடியோ நல்லா இல்லைன்னு சொல்லி கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் ஸ்டுடியோல அந்த வீடியோவை கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாருமே கூட்டுக்கிளவாணிகள் தான், பாய்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்திருக்காங்க. அந்த ஸ்டுடியோல கொடுத்து அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அந்த காப்பியை வீட்டில் வச்சு தன்னுடைய சகோதரன், மச்சினன், தன்னுடைய நண்பர்களோட உட்கார்ந்து நடிகை துன்புறுத்தப்படும் காட்சிகளை பார்த்து ரசித்திருக்கிறார் நடிகர் திலீப். விசாரணையில் இந்த மாதிரியான தகவல்கள் வெளிவரதான் நடிகர் திலீப்புக்கு எதிரான நிலைப்பாடும் அங்கு நடிகர் சங்கத்தில் மாற தொடங்கி இருக்கு. வேற வழியே இல்லாம அவர் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கிறாங்க. நடிகர் சங்கத்துடைய அந்த செயற்குழுவும் மாற்றி அமைக்கப்படுகிறது. அம்மா சங்கத்தின் தலைவராக வருகிறார் மோகன்லால். இந்த நேரத்தில் தான் விசாரணையிலிருந்து ஒரு பெயில்ல நடிகர் திலீப்பும் வெளியில வரார். வெளியில வந்த உடனே அவரை மீண்டும் தனது சங்கத்தில் இணைப்பதற்கான முயற்சிகளை நடிகர் மோகன்லால் முன்னெடுத்தது அங்கிருந்த நடிகைகளிடையே
மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் நடிகர் திலீப் மற்றும் அவரது சகோதரர், அவருடைய மச்சினர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் இருந்து இந்த வீடியோக்களும் அவங்க பேசிய ஆடியோ பதிவுகளும் தரவிறக்கப்படுகின்றன. அதில் இன்னும் திடுக்கிடும் விஷயங்கள் வெளியில் வருது. எந்த அளவுக்கு திடுக்கிடும் விஷயம்னா, இந்த விவகாரத்தில் விசாரணையை கைவிடச் சொல்லி நடிகர் திலீப் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ளாத சில காவல்துறை அதிகாரிகளுக்கே ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு துணிஞ்சிருக்கார் நடிகர் திலீப். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனா அப்போது இருந்திருக்கிறார் நடிகர் திலீப். இந்த உண்மைகள் வெளிவரவே அவரோடு நண்பர்களாக இருந்த சிலரே அவருக்கு எதிராக சாட்சிகளும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுல முக்கியமான நபர் இயக்குனர் பாலச்சந்திரகுமார். அவர் தான் இந்த கொச்சி ஸ்டுடியோல இந்த வீடியோ ஆடியோ ஆம்பிளிஃபை பண்ணப்பட்ட விவகாரம் குறித்தெல்லாம் வெளியில சொல்ல வரார். அது மட்டும் இல்லாம பல்சர் சுனிலோட நம்பிக்கையான ஒரு நண்பராக இருந்த சிறையில் இருந்த ஒரு கைதியும் தன்னிடம் பல்சர் சுனில் தெரிவித்த தகவல்கள், இந்த கேஸ் சம்பந்தமா என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன தகவல்கள் எல்லாம் அவர் போலீசாரிடம் பதிவு செய்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும் போதே நடிகர் திலீப் அவரோட வழக்கறிஞர்களோட பேசும் சில ஆடியோக்களும் வெளிவந்தன. அதுல என்ன விஷயம் பதிவு பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும் போது நடிகையுடைய கேரக்டரை வேணும்னே சத்தமா பேசி நான் அசாசினேட் பண்ணேன்னு அந்த லாயர் சொல்ற விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கு. இது எதுக்காக பண்ணேன்னா, ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக இப்படி பண்ணேன்னு அவர் பெருமையா பேசக்கூடிய விஷயங்கள், திலீப் கிட்ட பேசக்கூடிய விஷயங்களும் பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் வெளியில வந்ததும் தான் வழக்கு திசை மாறுகிறதோ என்ற ஒரு அச்சம் நடிகைக்கு ஏற்படவே ஜட்ஜை மாற்ற வேணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுத்தார் சட்ட ரீதியாக. ஆனால் அது அப்போது பலனளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன நடிகை, அத்தனை நாள் தன்னுடைய அடையாளத்தை மறைத்துக் கொண்டிருந்த அந்த நடிகை இன்ஸ்டாகிராம்ல வெளிப்படையா தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து ஒரு போஸ்டும் பதிவு பண்ணார். I am not a victim, I am a survivor என்ற ஒரு பதிவு அத்தனை பேரையும் உலுக்கி போட்டது. நடிகையோட இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை தொடர்ந்து பல்வேறு தரப்புல இருந்தும் ஐ ஸ்டாண்ட் பை யூ அப்படின்ற ஒரு ஆதரவான நிலைப்பாடு சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. ஆனா நிஜ வாழ்க்கையில எத்தனை பேர் ஆதரவா நின்னாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண் நடிகைகள், அதுவும் மலையாள நடிகைகள் மட்டும்தான் ஆதரவான ஒரு நிலையை கொண்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நடிகை பார்வதி, நடிகை ரேவதி, நடிகை ரீமா கல்லிங்கல் உள்ளிட்டோர் தான் பிரதானமாக பாதிக்கப்பட்ட நடிகைக்கு கூடவே இருந்து உறுதுணையாக இருந்தார்கள். இப்படி சில மலையாள நடிகைகள் முன்னுதாரணமாக முன்னெடுப்புகளை எடுக்க, மற்றொரு புறம் உச்ச அந்தஸ்தில் இருந்த நடிகைகள் இதை பத்தி வாயை திறக்காத சூழலையும் பார்க்க முடிந்தது. நடிகர்கள் பக்கம் இன்னும் சுத்தம். சம்பந்தப்பட்ட நடிகர் திலீப்பை மீண்டும் நடிகர் சங்கத்தில் சேர்த்துக் கொள்வதற்கான பணிகளை மலையாள உச்ச நட்சத்திரம் மேற்கொண்டது கசக்கக்கூடிய ஒரு உண்மை. அதே வேளையில் அதையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லா மொழிகளிலையும் உச்ச அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நடிகர்களும் சரி, அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களும் சரி, இந்த சம்பவம் குறித்து வாயே திறக்கவில்லை. அப்போ நடிகை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட போதும் சரி, இப்போ ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பின்பும் சரி, என்னமோ அந்த அறிக்கை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னெலாம் இவங்க சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. இது சமூக அவலத்தின் ஒரு உச்சம் என்று சொன்னால் கூட இது மிகையாகாது. மாறுமா இந்த அவலங்கள்? கிடைக்குமா உரிய நீதி? பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.